இனி நான் வழக்கம் போல ஒரு ஃபீல் குட் மூவி தான் கொண்டு வந்திருக்கிறேன். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா லவ் ஆன் த ரைஸ். இந்த படம் 2020 வெளியாக இருக்குங்க. ஸோ வழக்கம் போல ஆன்லைன் எதுவுமே பார்க்காம ஸ்டோரிக்குள்ள வேகமாக போயிடலாமா? ஓகே. இந்த மூணு முதல் காட்சிலேயே ஒரு பொண்ணு பார்த்து கேக் பண்ணிட்டு இருக்கிறாள். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் வந்து விக்டோரியா. இவங்க வந்து ஷார்ட்டா டோரின்ட்டு எல்லாருமே கூப்பிடுறது உண்டு. இப்போ ரீசெண்டாக தான் இந்த கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாயிட்டாங்க. இவங்களை வந்து கேக் ஃபேரின்னு சொல்லிட்டு இந்த டவுனில் கூப்பிட்ற அளவுக்கு இவங்க பிரபலனா பார்த்துக்கோங்க. ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் அடி போட்டு வந்து இவங்க கடையில் கேக் வாங்குறதெல்லாம் உண்டு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கல்யாண சுப நிகழ்ச்சிகள் அண்ட் பிறந்த நாள் நிகழ்வுகள்னு சொல்லிட்டு பிரமாணமான கேக்லாம் டிசைன் பண்ணி கொடுக்கறது உண்டு. ஸோ ஒரு கேக்கை கூட ரொம்ப பார்த்து தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு மனசு திருப்தி இருந்தால் மட்டும்தான் ஒரு கேக்கை வந்து அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம அம்மனி வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்களுக்கு தோணையாக வேலை பார்க்கறது அவங்களுடைய நெருங்கிய தோழியான ஸ்டெஃபியும் நம்ம ஹீரோன் சேர்ந்து தான் இந்த கடையை பார்த்துக்கிறாங்க. ஸ்டெஃபி நம்ம ஹீரோனுக்கு ஒரு நெருங்கிய தோழி மட்டும் இல்லை, ஒரு தாறுமாறான நலம் விரும்பின்னு சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோன் இப்போ சிங்கிளாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஆன்லைன் டேட்டிங் வரன்லாம் பார்க்கலாமான்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். பட் அவன் ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கரம் பிடிச்சு போயிட்டான். அவனே போயிட்டான். நீ எத்தனை நாளைக்கு சிங்கிளாக இருக்க போற, உனக்கு ஒரு பையனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி புஷ் பண்ணுறது உண்டு. நம்ம ஹீரோன் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, ஆன்லைன் டேட்டிங்லாம் பார்த்து ஏமாந்து போகிறதுக்கா, எனக்குன்னு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் கிடைச்சா எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக நான் அவனை கரம் பிடிப்பேன் அப்படின்னு கூட இவங்க நம்பிக்கை இருக்கிறாங்க போல. ஸோ இப்போ கூட பார்த்து ஒரு கேக்கை தயாரிச்சு ஒரு வெட்டிங்காக இவங்க வந்து டெலிவரி பண்ண போகிறாங்க போல. அங்கேருந்து அவங்க வேனில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ எங்கே டெலிவரி பண்ண வராங்களோ அந்த வெட்டிங் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அதில் ஹைட்டாக இருக்கிறவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஆடம்ஸ். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய ஒரே வாரிசு, ஒரே பையன். பெரும்பாலும் இந்த மாதிரி செல்வந்தர்கள் பையன்கள்லாம் இருக்கிற பணம் மவுஸ்ல பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருப்பாங்க தெரியுமா? ஆனால் நம்ம பையன் ரொம்ப ரொம்ப நல்லவன், தங்கமானவன். அவனுக்கு பணம் செல்வம் இது மாதிரிலாம் ஈர்ப்பே கிடையாது. கூட நின்று பேசிட்டு இருக்கிற ஒரு பேர் ஹேங்க். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்பாவோடைய அசிஸ்டன்ட், ஒரு விஸ்வாசி. இதெல்லாம் தவிர்த்து நம்ம ஹீரோக்கு அவர் ஒரு நலம் விரும்பி ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஹீரோனுக்கு எப்படி நம்ம ஸ்டெஃபி வந்து இந்த மாதிரி ஒரு வரன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பக்கமாக ஹேங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கல்யாணத்தில் எத்தனை பொண்ணு வராங்க, அதில் ஒரு பொண்ணு அவனால் பார்த்து உஷார் பண்ண முடியாதா? டே, உங்கள் அப்பங்கிட்ட அவ்வளோ காசு இருக்குடா, அந்த இடத்துல நான் இருந்து வச்சுக்கோங்க, இதுக்குள்ள எக்கச்சக்கமான பொண்ணை என் வலையில சிக்க வச்சிருப்பேன், ஒரு அஜால் குஜாலான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு எது மேலேயுமே ஒரு ஈடுபாடே கிடையாதுங்க. ஆக்சுவலாக ஒரு காலத்தில் அவனும் காதல் தோல்வியெல்லாம் பார்த்து தான் வந்திருக்கிறான் போல. ஒரு நல்ல பொண்ணு மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக கரம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி நம்ம ஹீரோன் இருக்கிற மாதிரி தான் இவனு கூட இருந்துட்டு இருக்கிறான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ அங்கிருந்து 3வது ஒரு பொண்ணு வரா. ஸோ அவ பேர் பார்த்தீங்கன்னா நாசி. அவ நம்ம ஹீரோ அப்பாவுடைய பார்ட்னருடைய பொண்ணு. அந்த பொண்ணு பல நாளாக நம்ம ஹீரோக்கு வலை வீசி பாக்குது. சொல்லப்போனால் அந்த பொண்ணு கொஞ்சம் மோசமான கேரக்டர் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஹீரோ அவளை அவாய்ட் பண்ணுறது உண்டு. ஸோ நம்ம அப்பா 2 பேருமே பார்ட்னர்ஸ், நம்ம 2 பேரும் டேட் பண்ணா என்ன அப்படின்ட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பா. நம்மளுக்கு பிடிக்காது அண்டு மூஞ்சலையும் காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நழுவிட்டு போயிடுவோம். அதே மாதிரி வேலை இருக்குன்ட்டு போயிருந்தான். நான் எப்போ வந்தாலும் வேலை இருக்குன்ட்டு நழுவிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். என் ஃபீலிங் அவனுக்கு புரிய மாட்டேன்றதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி சுழிச்சுக்க, அப்போ அந்த ஹேங் வந்து நூல் விட்டு பார்க்குறாரு. ஆக்சுவலாக ஹேங் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாரு. இங்கே பாரு ஹேங், நீ என்னதான் என்ன ட்ரை பண்ணாலும் நான் உனக்கு வசிய மாட்டேன், நான் விழுந்தா ஜேக்கப்புக்கு தான் விழுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு சலிச்சுக்கிட்டு போகுது. வெளியே நம்மளால சூட்டை கழட்டி வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக அந்த தூண் மேலே சாஞ்சிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்போ அவனுக்கு முன்னால ஒரு வேன் வந்து நிற்குது. அந்த வேன்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி அவ கேக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறா. வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். அவளுக்கு உதவி பண்ணுறதுக்காக யாராச்சும் இருக்கிறாங்களான்னு சுற்றி முற்றி பார்த்தா அவளுக்கு எதிர்த்தாப்புல தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி கோட்டை கழட்டி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஒயிட் பிளாக்ல நிற்கிறான் தெரியுமா? ஆனால் பார்க்கறதுக்கு அப்படியே இந்த கல்யாணத்தில் வெயிட்டரா வேலை பார்க்குறவன் மாதிரி தெரியுது. உடனே வந்துட்டு வெயிட்டர் இங்கே கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆர்டர் போட்டு வந்து கூப்பிடுறா. நம்மால் பார்க்குறான், நம்மளை தான் கூப்பிட்றாங்களான்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். என்ன பின்னால் பார்க்குற, ஒன்னா தான் கூப்பிடுறேன், இங்கே வா கொஞ்சம் இந்த கேக் எடுத்து வைக்கணும், அந்த ட்ராலி தள்ளிட்டு வா அப்படின்ட்டு அவனை வேலையாவே நம்மால் சொல்ல நம்மால் பார்த்து மூழ்கிறான். சிரிப்பு வருது மனசுக்குள்ள. சரி இருந்தாலும் ஒரு பொண்ணு சொல்றா கேட்குறான்னு சொல்லிட்டு அவளுக்காக ட்ராலி தள்ளிட்டு வந்து அவளுக்கு உதவி பண்ணி அந்த கேக்லாம் எடுத்து வைக்கிறப்போ நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க, என்ன நீ பாட்டுக்கு வேலை எதுவும் செய்யாம இங்க ஏதோ பறக்க பார்த்துட்டு இருக்கிற, ஓனர் வந்தா அவன் வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி தள்ளு அப்படின்ட்டு அவனுக்கு வேலையேவி. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி உள்ள வேலையை கொடுத்து அப்படி கூப்பிட்டு வராங்க. ஒரு வழியா எப்படியோ டைம் கொண்டு வந்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஒழுங்கா வேலையை பாரு, இந்த மாதிரிலாம் நின்று வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் வேற இதுல வேற. நம்மளால வாயை திறந்து உண்மை எதுவுமே சொல்லல, ஒரு வெயிட்டர் மாதிரி மெயின்டைன் பண்றான். ஏன்னா நம்ம ஹீரோனை பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. ஏன்னா நம்ம எத்தனை பேருக்கு ஆர்டர் போட்டிருப்போம், சொடக்கு போட்டு 1000 பேர் நமக்கு உதவிக்கு வந்து நிற்பாங்க. ஆனா ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஆர்டர் போட்டு அவருக்கு ஒரு எடுபடி மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணாலேன்னு சொல்லிட்டு பிடிச்சி போச்சுங்க. அப்படி நம்மளால வந்து பேச்சு கொடுக்குறான். ஸோ உங்க கம்பெனி பேர் என்ன விதமான கேக்ஸ்லாம் தயாரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நம்ம ஹீரோனும் அதுக்கேற்ற மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க. ஸோ நீ போற கல்யாணத்துக்குலாம் நம்ம கேக்கை பத்தி சொல்லு அப்படின்ட்டு விசிட்டிங் கார்டெலாம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு 5-6 நிமிஷத்துல 2 பேருமே பேசி பழகி அவங்க பேர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு சரி போ
ஓனர் பாத்திர போறாரு, என்ன வெட்டியா நிக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பி வைக்க அவனும் ஒரு வெயிட்டர் மாதிரி அங்க இருந்து வந்துருதான். இங்க வந்ததுக்கு அப்புறமா ஹேங்க் கேக்குறாரு, இவ்வளவு நேரம் எங்க போனன்னு கேக்குறப்போ அவர் கேட்கறதுக்கு கூட பதில் சொல்லாம நம்மால் நம்ம ஹீரோ கிட்ட பேசுனதை பத்தி நினைச்சிருக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்படி கட் பண்ணி இந்த பக்கமா நம்ம ஹீரோனுடைய பேக்கரி ஸ்டோரை தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோனும் ஸ்டெஃபியும் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாட்ட சாட்டமா வந்து நிற்கிறாரு. நம்ம ஸ்டெஃபி தான் பாக்குறாரு, அங்க பார்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலா நம்ம ஹீரோனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் போல இவன் தான் வந்து ஏமாத்திட்டு போனான். இப்போ எதுக்காக வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு வெட்டிங் கேக் வேணுமா, எனக்காக பண்ணி கொடுப்பியா, ஏன்னா நம்ம ஊர்லயே உன்னுடைய கேக் தான் ரொம்ப பெஸ்ட், அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோன் வந்துட்டு எதுவுமே தயங்காம ஓகே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சாதாரணமா சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய் தான் வச்சுக்கோங்களேன். கூட இருக்கிற ஸ்டெஃபி தான் கண்ணா பின்னான்னு கேட்குறாங்க, உனக்கு கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கா இல்லையா, உன வேணான்னு உன்னை அள விட்டு கதற விட்டு போனவன் அவன் வந்து இன்னைக்கு அவனுக்கு வெட்டிங் கேக் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறான், நீனும் பல்ல காட்டி தாரேன் அப்படின்னு சொல்ற, என்ன தாண்டி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ எங்க 2 பேருக்கு இடையில எல்லாமே முடிஞ்சு போச்சுட்டு அவ்வளவுதான், இப்போ அவன் வேற நான் வேற, ஒரு கஸ்டமர் மாதிரி வந்து கேட்குறான், நான் இல்லைன்னு சொன்னா என்னுடைய வன்மத்தை கக்கிற மாதிரி இருக்கும், அதான் ஓகே பண்ணி தாரேன்னு சொன்னேன், இதுல என்ன இருக்குன்னு சொல்றப்போ இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்ட்டு நம்ம ஸ்டெஃபி வந்து வழக்கம் போல அதட்டி அவளுக்கு அட்வைஸ் பண்றாங்களா. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோடைய அப்பா அண்ட் நம்ம ஹேங் நம்ம ஹீரோ 3 பேருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரியான ஒரு சீன் வருது பாருங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கம்பெனி நிறுவனம் ஆடம்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இவன் நம்ம ஹீரோ வச்சிருக்கக்கூடிய அந்த பேக்கரி சுத்தி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் மொத்தமா வளைச்சு போட்டு வாங்கி அந்த கடைகள்லாம் இடிச்சுட்டு ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்ட போறாங்களாம். ஸோ இதை பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ கவனிக்காம நம்ம ஹீரோன் பத்தியே நினைச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோனை மறுபடியும் எப்போ பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு பேக்கரி கடை தானே அங்க போய் பார்க்கலாமான்னு அதை பத்தி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அப்பாவும் ஹேங்கும் பேசக்கூடிய அந்த மீட்டிங்குள்ளே வரான். இப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது, நம்ம ஹீரோன் வச்சிருக்கக்கூடிய அந்த பேக்கரி இதெல்லாம் இடிச்சிட்டு தான் இவங்க ஒரு பில்டிங் கட்ட போறாங்கன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு முற்றிலுமா முட்டுக்காடு போடுறான். எதுக்காக அந்த கடைகள்லாம் இடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம நினைக்கிற பில்டிங் கட்டணும், அதுக்கு பதிலாக ஒரு காலி இடத்த பார்த்து அதில் கட்டலாமேன்னு சொல்றப்போ இல்லை அதுக்கான திட்டம் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு, யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து நம்ம கைக்குள்ளே போட்டாச்சு, இனிமேல் அந்த இடங்கள்லாம் இடிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம பில்டிங் கட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அப்போ இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடைகள் நம்பி தான் எத்தனை குடும்பங்கள் இருக்குது, அதை நினச்சி பாருங்க. கண்டிப்பாக வந்து இது சாதாரணமாக அவங்க விட்டுருவாங்களா, போராட்டம் வரைக்கும் போவாங்க, பிரச்சனை ஆகும்னு சொன்னால் அது எதுவாக இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பா திட்டவட்டமாக அந்த இடத்துல இருக்கிற பில்டிங் கடைகள் எல்லாத்தையுமே இடிச்சிட்டு நம்ம அதில் ஒரு பெருசாக ஒரு பில்டிங் வந்து கட்ட போகிறோம் அப்படின்னு தான் ஒரு முடிவில் இருக்கிறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோன் வீட்டில் இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரியில் நம்ம ஸ்டெஃபி வந்து நிற்கிறாங்க. என்னடி ஆச்சு, ஏன் இந்த ராத்திரியில் வந்திருக்கிறான்னு கேட்குறப்போ இதை நான் உங்களோட ஃபோன்லேயே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நேரில் வந்து சொல்லலான்னு தான் வந்திருக்கிறேன், ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்கிறா. இந்த மாதிரி ஆடம்ஸ் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறப்போ ஆடம்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஏரியாவில் ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் இருப்பாங்கல்ல, ஆமாம் அந்த நிறுவனம் அந்த குரூப் வந்து பார்த்தோம்னா நம்ம பேக்கரி கடை எல்லாத்தையுமே மொத்தமாக அவங்க வளைச்சு போட்டு வாங்கிட்டாங்களாம், அது எல்லாத்தையுமே இடிச்சிட்டு ஒரு பெரிய பில்டிங் கெட்டு போகிறாங்களாண்டி அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோனுக்கு தலையில இடி இருக்கிற மாதிரி ஆயிடுது. சொல்ல போனா நம்ம ஹீரோனுக்கு யாருமே கிடையாது. அதனால தான் நம்ம ஸ்டெஃபி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தோழி மேல அந்த அளவுக்கு அக்கறையா இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதும் ஒரு வாடகை வீடு தான். இதோடு மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற இந்த பேக்கரி கூட இப்ப ஸ்டார்ட் பண்ணது தான், அதுக்காக ஏகப்பட கடன் வாங்கி வச்சிருக்கிறா. கடைக்கு தேவையானது எல்லாத்தையுமே பெர்மனண்டா வந்து பொருத்தி வச்சிருக்காங்க. அந்த ஆவன்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து அவங்க நிரந்தரமாவே கடையில பொருத்தி வச்சிருக்காங்க போல. இதெல்லாம் இடிக்கிறதா இருந்தா ஏகப்பட்ட நஷ்டம் தான் ஏற்படும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப கஷ்டமா தோணுது. ஸோ நம்ம மட்டுமே இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கடைகள்லாம் இடிக்கப்பட்டு யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்களோ ஸோ அவங்க எல்லாரையுமே நம்ம வந்து ஒரு அணியா திரட்டி போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து மறுநாளே ஆடம்ஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ணுறதுக்காக போர்டுலாம் வந்து தயார்படுத்தி அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. சரி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு காஃபி ஷாப்புக்குள்ள வந்து காஃபி வாங்கிட்டு இருக்கிறாங்க. வாங்கிட்டு திரும்பும்போது பார்த்தா பின்னா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். ஆளை டிப்டாப்பாக இருக்கிறான். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் வழக்கமாக கோட் ஷூட்லாம் போட்டிருப்பான். ஆனால் இவ பார்த்ததுமே வெயிட்டர் என்ன ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்குறப்போ நம்மளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒன்றும் இல்லை, ஒரு இன்டர்வியூ விஷயமா தான் அந்த கோட் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான். சரி சரி உன்னை அப்புறமா பார்க்குறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை பார்த்ததுமே வெளியே போகலாமான்னு கேட்கறதுக்கு தான் நினச்சிருப்பான். ஆனால் இவ ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பிஸியாக கிளம்புறாளே அப்படின்னு கேட்குறப்போ என்ன விஷயமான்ட்டு ஒரு வார்த்தை தான் கேட்குறாப்லையா, நீ இன்டர்வியூ முடிச்சிட்டியா இல்லை இப்போ தான் முடிக்க போறியான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டதும் இவன் வந்து போய் சொல்லிதான் முடிஞ்சிருச்சு, அப்போ நீ ஃப்ரீயாக தானே இருக்கிற, ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், அப்போ கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வேகமாக கூப்பிட்டு வராங்க. ஸ்டெவி வந்து கேட்குறா இது யார் அப்படின்னு கேட்குறப்போ இவன் பேர் வந்து ஜேக். ஆக்சுவலாக நம்ம பேர் ஜேக்கப், ஆனால் ஜேக்குன்னு சொல்லிட்டு இவட்ட போய் சொல்லி வச்சிருக்கான். இவன் வந்து ஒரு வெயிட்டரை வேலை
பார்த்தா இப்போ ஏதோ இன்டர்வியூலாம் முடிச்சு வந்திருக்கிறானா, நம்மளுக்கு வந்து நிறைய பேர் தேவைப்படுது தெரியுமா, இவனையும் கூட நம்ம கூப்பிட்டு போயிடலாம், போர்டு பிடிக்க ஆள் தேவைப்படுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த போர்டெலாம் காட்டுறாங்க. பார்த்ததுமே நம்மளுக்கு கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி போயிடுது. இது நம்ம அப்பாவுக்கு எதிராக போர்டு பிடிக்கணுமா, அதுக்கு தான் கூப்பிடுறீங்களா அப்படின்ட்டு. இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நம்மளை அங்கேருந்து நலவு பார்க்குறான். உடனே ஜேக் இங்கே பாரு, இது ஒரு முக்கியமான போராட்டம், எவ்வளோ கூட்டத்தை நாங்கள் சேர்க்குறோமோ அப்போ தான் எங்களுடைய போராட்டம் பலனளிக்கும், நீ கொஞ்சம் உதவி பண்ண ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க அவன் கையிலே ஒரு போர்டை கொடுத்து நேராக இவன் வீட்டு முன்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. நம்மால் போர்டை அப்படி ஒரு பக்கமாக மறைச்சிக்கிட்டே தான் வரான். அங்கே பார்த்தா கொச்சோடு தான் இருக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் தான் வந்திருக்கிறாங்க. உடனே கேட்குறாங்க என்னாச்சு யாரும் வரலையான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லேடி கிட்ட கேட்டா, நிறைய பேர்ட்ட சொன்னோம் ஆனால் கடைசி நேரத்தில் காலை வாரிட்டாங்க, யாரும் வரல, அந்த அளவுக்கு யாருக்கும் போய் ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் தான் இருப்பாங்க, நம்ம எப்படி போராட்டம் பண்றதுன்னு கேட்டா, இல்ல நம்ம ஸ்டெப் எடுத்து வந்துட்டோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி சுற்றி இந்த மாதிரி போராட்டம் பண்ணி கோஷம் போடுறாங்க. கைவிடு கைவிடு, கட்டிடங்கள் கட்டுவதை கைவிடுன்னு சொல்லிட்டு அப்படி வட்டமிட்டே கோஷம் போடுறாங்க பாருங்க. அப்பாவும் ஹேங்கை வந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒரு பக்கமாக போர்டை மறைச்சிக்கிட்டே தான் அங்கனே சுற்றி வந்துட்டு இருக்கிறான், யாரும் பார்த்துடக்கூடாதுன்ட்டு. அப்பா உள்ளேருந்து விண்டோ வழியாக பார்க்குறாரு. நான் பெரிய கூட்டம் வரும்னு நினச்சோம், இவ்வளோ பேர் தான் வந்திருக்கிறாங்களா, அப்போ பிரச்சனை எதுவும் வராது, நம்ம செக்யூரிட்டிகிட்ட சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு துரத்து அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக இங்கே நம்ம ஆளுகள் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணி வீடியோக்கெல்லாம் எடுத்துட்டாங்க, அதை சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி கோஷம் போட்டுட்டே இருக்கிறப்போ திடீர்னு கதவை திறந்து ஒரு செக்யூரிட்டி வாரா. இங்கே யார் நிற்க கூடாது, உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதட்டுறான். இதுக்கு மேலே நின்று ஏதாட்டும் கோஷம் சத்தம் போட்டிங்க வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், எங்களுக்கு தேவையான வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்தாச்சு, இதை நாங்கள் எப்படி சமூக வலைத்தளங்களை பரப்ப முடியுமோ அப்படி பரப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கலைஞ்சி அப்படியே அவங்கவுங்க போயிருந்தாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பேசி வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கூப்பிட்டதுனால வந்திருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே அவளுக்கு ஒரு தனி அபிப்பிராயம், ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ரெடி பண்ண அந்த பேக்கரியை இடிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, என்ன மாதிரி எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் தெரியுமா, அதான் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோவால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவனுக்கு பொதுவாகவே இறக்க குணம் அதிகமாக உண்டு. ஐம் சாரின்ட்டு பேச்சுவாக்கில் சொல்லியிருந்தான், ஏன்னா இது அவங்க அப்பாவால் தானே ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜேக் நீ எதுக்கு சாரி சொல்கிற, உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்கிறப்போ நம்மால் எச்சு முழுங்குறா. சம்மந்தம் கிடையாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை விடு, அன்றைக்கி அவங்க கேக்கை வெட்டிங்கில் வச்சு சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, இதனால தான் உன்னை வந்து கேக் ஃபெரின்னு சொல்கிறாங்களா அந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சிரிக்க வைக்கிற மாதிரிலாம் சொல்கிறான். கொஞ்சம் கூலாக என்ஜாயாக ஜாலியாக பேசுகிறாங்க. அப்படி நல்லாவே போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது தாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏதாச்சும் சொல்லுவாளா அப்ஜெக்ஷன் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு நினச்சா, ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்குமே வந்து இவனை ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு டேட்டை சொல்லி அன்னைக்கு வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணுறது எங்கன்னா வேற எங்கேயும் கிடையாது, ஒரு புக் சென்டருக்கு தான் நம்ம ஹீரோன் கூப்பிட்டு வராப்பில். ஏன்னா அவங்களுக்கு புக் ரீட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ நிறைய புத்தகங்கள் எடுத்து அந்த புக்ஸை பற்றி பேசிக்கிட்டே அவங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்காங்க. அது போக நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச ஒரு புத்தகம் ரொம்ப விலை அதிகம் போல, அதை வாங்குறத பற்றி ஒரு ஏக்கமாக பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் நினச்ச இந்த புத்தக கடையே மொத்தமாக வாங்கி கொடுத்துடலாம், இருந்தாலும் நான் வாங்கி தரேன்னு சொன்னா, இல்லை வேணாம் நீ இப்போ தானே வேலைக்கு போகிற, எதுக்கு இவ்வளவு காசு செலவழிச்சு ஒரு புக் வாங்கி கொடுக்கணும், நான் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து இப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், என்கிட்ட பணம் இருக்குது நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவன் எவ்வளவோ சொன்னால் கூட வேணான்னு தட்டி கழிக்கிறாங்க. இவன் இந்த மாதிரிலாம் பண்ணதை பார்த்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நம்ம ஹீரோ பற்றி நினச்சிக்கிட்டு அவங்க வேலையில் கூட ரொம்ப குஷியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, என்னடியாச்சு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் பிரைட்டாக இருக்குது, என்ன விஷயம், ஆமாம் 2 பேரும் நேற்று போனீங்களே என்ன காரியம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், ரொம்ப ஜென்யூனாக இருக்கிறான், ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறான். ஆக்சுவலாக இவளோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொய் சொல்லணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் கிடையாது, ஏன்னா பொய் சொன்னால் இவளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது போல, ரொம்ப ரொம்ப நல்லவனின்னு சொல்லிட்டு அவனை ஆக ஓகோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி 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 போதும் போதும், உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைச்சிட்டான்ல, நீ சொல்கிறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கே ரொம்ப சந்தோஷம் பெருமையாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ இவ்வளோ பெரிய ஒரு பொய்யை மறைச்சிட்டு இருக்கிறான், அந்த உண்மை ஒரு நாள் வெளிவந்தா என்ன ஆகும், எப்படி பிரளயம் வெடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. அப்படி கேட்பா நம்ம ஹீரோன் பண்ண அந்த போராட்டம் அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் செம வைரலாகி போயிடுச்சு போல. இதை ஹீரோடைய அப்பா ஹேங் அவங்க எல்லாருமே ஆஃபீஸில் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் அந்த வீடியோ பார்த்துட்டு ஹேங் சொல்கிறாரு, இதோ இந்த பொண்ணு தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோனை பற்றி சொல்லி, இந்த பொண்ணு நம்ம இடிக்க போகிற கடைகளில் தான் ஒரு கடையில் பேக்கரி போட்டிருக்கிறா, அதான் எல்லாத்தையுமே கலகம் தூண்டி இவன் அந்த போராட்டத்துக்கு ஈடுபட வச்சிருக்கிறா அப்படின்ட்டு சொல்கிறப்போ அப்பா அவங்க கூட பார்க்குறாரு, ஏதாச்சும் நம்ம ஹீரோனுடைய கடையை மட்டும் விபரீதமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்து போயிட்டு உள்ளே போயிட்டு இங்கே
பாருங்க, அந்த பொண்ணு மட்டும் இந்த போராட்டத்துக்கு காரணம் கிடையாது. எல்லாருமே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து போராட்டத்துக்கான ஒரு ஃப்ரீடம் சொல்லிக்கலாம். தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வேற இடத்துல எங்கேயாச்சும் பில்டிங் கட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு இப்படி ஒத்து ஊதுற மாதிரியும் அவங்களுக்கு சாதகமா இவர் வந்து சொல்றத பார்த்து அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல, ஹேங்குக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அப்பா திடீர்னு கேட்கிறாரு, சரி இதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க தெரியுமா, நீ எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, ஏன்னா ஒரு மீட்டிங் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒரு நிமிஷம் கூட இருக்கிறது கிடையாது, எங்கேயாச்சும் போயிருதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா தனக்கு அப்புறம் இந்த கம்பெனி நீ எப்படி பொறுப்பா பாத்துக்க போறா, இப்படி அலட்சியமா இருந்து கை நிலவி போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலா நம்மளுக்கு அப்பாவுக்கு அப்புறம் இந்த கம்பெனி கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது காரணமே அப்பா தான். ஏன்னா அப்பா வந்து இளமை காலத்தை ஃபுல்லாவே பிசினஸ் சொல்லிட்டு போட்டு அதுலயே மூழ்கடிச்சிட்டாரு. ஃபேமிலி கூட ஒழுங்கா கவனிச்சுக்கல, அப்படிதான் அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது அப்படிங்கறத நோக்கத்துல தான் நம்மால் இருக்கிறான். இதை பலமுறை அப்பா கிட்டையும் சொல்லிட்டான். ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, பணம் தான் இங்க எல்லாமே, பணத்தை மிஞ்சி எதுவுமே கிடையாது, தயவு செஞ்சு பொறுப்பா இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்றாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்க ரொம்ப டீப்பா வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கடி வெளியே சுத்துறாங்க, நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க. இப்போ நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இந்த உண்மையை சொல்லலாமான்னு ட்ரை பண்றான். இந்த மாதிரி ஆடம்ஸோடைய ஒரே பையன் தான் நான் அப்படி சொல்லலாம்னு ட்ரை பண்றான். பட் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, அது எதுக்கு கெடுக்கணும், ஒருவேளை நம்ம கிட்ட பேசாமலே பெருவாளன்ட்டு பயப்படுறாப்ல. அதே சமயம் அதே ரெஸ்டாரண்ட்ல தான் இந்த நாசி, இந்த பைத்தியம் அங்கதான் இருக்குது போல. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு பார்த்துட்டு, யாரா இது, நம்ம ஆளோட ஒரு பொண்ணு சந்தோஷமா அப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு அவங்களோட போட்டோ எடுத்துக்கிறா. அதோட மட்டும் இல்லாம இன்ஸ்டாவில் அவளுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த போட்டோ வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டு ஆடம்ஸோடைய பையன் ஒரு பொண்ணோட இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வைரல் டாப்பிக்காக வந்து கிளப்பி விட்டுருந்தா. இவன் மறுநாள் நம்ம ஹேங்கோ ஹீரோ வந்து கோல்ஃப் விளாடுறப்போ வந்து ஹேங்க் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி நேற்று நாசி பார்த்தா நீ ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரியான போட்டோவை ஷேர் பண்ணியிருக்கிறா, என்ன கதை, என்ன போயிட்டு இருக்குது, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு முன்னால ப்ராட்டஸ்ட் பண்ண அந்த பொண்ணுக்கும் உனக்கு என்னடா சங்கதி, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஒருவேளை ஏதோ ஸ்பை வேலை பார்க்குறியா, அந்த பொண்ணை ஏமாத்தி அவ முயற்சி தடுக்க பார்க்குறியா அப்படின்ட்டு வந்துட்டு இப்படி கேட்டா, அப்படி கிடையவே கிடையாது, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடி இறக்க, என்னடா சொல்றடே, உங்க அப்பாவுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகண்டா, கண்டிப்பா பாரு உங்க அப்பா கிட்ட நான் சொல்லிதான் ஆவேன் அப்படின்னு சொல்ல, எங்க பாரு ஹேங், இது எங்க அப்பா கிட்ட சொல்லாத, அந்த பொண்ணுக்குமே நான் யாருன்னு தெரியாது, நான் மெல்ல மெல்ல ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு சொல்லாத அப்படின்ட்டு வந்து இவர் வாயடைகிறாரு. இந்த பக்கமா காதல் வந்தது தான் போதும், நம்ம ஹீரோன் இப்போ ரொம்ப குஷியா ரொம்ப சந்தோஷமா எப்போதுமே சிரிச்ச முகமாவே இருக்கிறாங்க. நம்ம ஸ்டெஃபி வச்சு கலாச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நடத்து உன் கதையை நடத்து, என்னதான் ஆச்சு, என்னதான் போய்கிட்டு இருக்கு, அவனை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டியா, அவனுடைய பேக்ரவுண்ட் தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதுதான்ப்பா தெரிஞ்சுக்கலான்னு ட்ரை பண்றேன், ஏதாச்சும் அவனை பத்தி கேட்கலான்னு ட்ரை பண்ணா அப்படியே அந்த டாபிக் நம்ம பக்கமா திருப்பி விட்டுருதான், எனக்கு என்னமோ ஏதோ மறைக்கிறான் போல அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. உடனே ஸ்டெஃபி வந்து ஓடுறாங்க, ஒருவேளை அவனுக்கு கல்யாணமா இருக்கலாம், குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு இருக்கலாம், அதான் மறைப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல, சும்மா இருப்பா, எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருப்பாங்க போல, அதான் மறைக்கிறார் போல, ஆனா எது இருந்தாலும் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹேங்க பாக்குறதுக்காக இந்த நாசி வாரா. நாசி வந்துட்டு கொஞ்சம் வளைஞ்சு பேசுறா, ரொம்ப நாளே நான் ட்ரை பண்றல, நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, எலி எதுக்கிட்ட அம்மனமா தெரியுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல அம்மா உன் ஃப்ரெண்ட் ஜாக்கப்போட போ ஒரு பொண்ணு சுத்துறாளே, அந்த பொண்ணை பத்தி கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பானே, என்ன கதை என்ன சங்கதி அப்படின்னு வந்துட்டு இப்படி கேட்க, புரியுது நீ எங்க சுத்தி எப்படி வரேன்னு தெரியுது, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டு அவர் நாசக எஞ்சி போயிருந்தாரு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா இருக்கிற வன்மத்துல ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருவா, அதெல்லாம் தவிர்த்து ஒரு விசுவாசியா ஹேங் சொல்ல மறுக்கிறாருன்ட்டு இவளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பக்கமா இவங்க ரெண்டு பேருமே அப்படி ஒரு பீச் ஓரமா ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் வராங்க. சொல்ல போனா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பீச் ஓரத்துல வந்து இந்த இயற்கை காத்து இந்த அலைகள்லாம் ரசிச்சு இவளோட கை கோர்த்து வரான் போல. இது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் அப்பாவோட இருந்து இந்த பிசினஸ் கவனிச்சுக்கிட்டதுனால இவனுக்கு நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரி வந்ததே கிடையாது போல. இதெல்லாம் பார்த்து அப்பா செம்மையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இப்போ கூட உண்மையை சொல்லலாமான்னு ட்ரை பண்றான். ஆனா விக்டோரியா சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் சொல்லி ஸ்பாயில் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கேயும் தட்டி கழிக்கிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் ஸ்டெஃபியும் அப்படி உட்காந்து ஒயின் போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடந்ததெல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணீங்க எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க பாருங்க, கலகலான்னு போய்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஸ்டெஃபி சொல்கிறான், அவன் எக்ஸ் இருக்கிறானே அவன் வந்தான் கேக்கு பண்ணிட்டீங்களான்னு வந்துட்டு ஏதோ கேட்டு போனா, ரொம்ப திமுறா ஆட்டிடியூட்லாம் காமிச்ச மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்கிறப்போ, திமுறா நம்மகிட்டயா ஃபோன் எடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற போதில் அவனுக்கு கால் பண்ணி, பர்தேசி என்னை விட்டு அளவிட்டு போனல, அப்புறம் எந்த துணிச்சல்ல என்கிட்ட வந்து கேக்கு அவன் வெட்டிங்காக கேட்ட, பார்க்க இழிச்சவை மாதிரி தெரியுதானா, என் ஃப்ரெண்ட் அன்னைக்கே சொன்னான் வேணான்னு சொல்லியிருக்கணும்ட்டு, இப்போ சொல்கிறேன் ஒன்றும் பண்ண முடியாது, நீ வேற எங்கேயாச்சும் பார்த்துக்கோ, வேற எங்கேயாச்சும் கேட்க செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு காண்டில் அப்படி ஃபோன் பேசி வைக்க, நம்ம ஸ்டெஃபி வந்துட்டு வாமச்சு அவன்லாம் அப்படிதான் பேசணும், உன்னை எப்படி கதற விட்டு போனால அப்படின்ட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. செம ஃபன்னாக போயிட்டு இருக்கு. இந்த பக்கமாக சீக்கிரமாகவே இந்த கட்டடங்கள்லாம் இடிச்சுட்டு நம்ம அந்த பில்டிங் கட்டணும்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப மும்மரமாக அதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே பாருங்க டேட், அந்த இடத்துல கட்டுறதுக்கு பதிலாக நம்ம வேற எங்கேயாச்சும் பார்த்துக்கலாமே, பாவம் மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் அவங்களுடைய வாழ்வாதாரம் அதுவும் பாதிக்கப்படும், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பணம்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு இழந்திருக்கிறீங்க தெரியுமா, இதை
நான் எத்தனை முறை சொல்லிட்டேன் தெரியுமா, என்னைக்காச்சும் இந்த கோட் ஷூட் போடாம ரிலாக்ஸா இந்த பீச் ஓரம்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு நாள் உங்ககிட்ட வேலை பார்த்துருக்கிறேனே, நான் அந்த மாதிரி இடத்துக்கு போனதே கிடையாது. அப்பா எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு டைம் அப்படி ரிலாக்ஸா போயிட்டு வாங்க. இந்த தொழில் பாரம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அப்படி லைட்டா போயிட்டு வாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றப்போ, அப்ப நேத்தும் அலட்சியமா நீ எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிற, இந்த மாதிரி பீச்சுக்கெல்லாம் போயிட்டு சோவாரிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கிறாரு. எதுக்குப்பா அப்படி உடனே இப்படி கேட்குறீங்க? பணம் 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 மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிக்காதுன்னு சொல்றப்போ, டேய் பணம் தானே எல்லாமே, அதை மிஞ்சி எதுவுமே கிடையாது. வறுமையிலிருந்து வந்தவனுக்கு மட்டும் தான் தெரியும் அதோடைய அருமை என்னங்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லிட்டு போறாரு. ஆக்சுவலாக நம்ம ஆளுக்கு வந்து சரி அப்பாவுடைய உழைப்பில் வளர்ந்ததுனால என்னவோ தெரியல, நம்மளுக்கு இந்த பணத்து மேலே பெருசாக நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம ஹேங்கிட்ட வந்து கோல்ஃப் ஆடும் போது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலுமே எப்படியாச்சும் அந்த பில்டிங் கட்டுறதை தடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கிட்ட கேட்டா, ஹேங்கே வந்து அப்பாவுக்கு ஒரு பெரிய விசுவாசி. டே இதை ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட கேட்கறதே தப்பு, உங்க நைனா சொல்றதை தான் நானும் சொல்றேன். இங்க பணம் பிசினஸ் இதுதான் முக்கியம், இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு அப்பா சொல்ற பேச்சு கேட்டு அந்த பில்டிங் கட்டுறதுக்கான வேலையை பாரா தம்பின்னு சொல்லிட்டு ஹேங்க் கூட இப்படி தான் வந்து அட்வைஸ் பண்றாரு. நம்மால் இதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. நம்ம ஹீரோனோட தாறுமாறா ஊரை சுத்துறாரு, ஜாலியா இருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே பிடிச்ச மாதிரி லைஃப் பார்ட்னர் அமைய மாட்டாங்களான்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒத்து போயிடுச்சு, அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று, நம்ம ஹீரோனுக்கு இந்த உண்மைகள் எதுவுமே தெரியாது, தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதும் தெரியல. ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் அவங்ககிட்ட இருக்கான்ட்டு கேட்க ட்ரை பண்றா. நம்மளும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறான். எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ணா இப்போ கொஞ்சம் ஏகப்பட்ட கூட்டத்தை திரட்டி அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமா போராட்டம் பண்றாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் இந்த நிறுவனம் அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ஸோ கட்டிடங்கள்லாம் இடிக்கிறதுக்கு முன்னால நம்ம ஹீரோனு தான் இந்த மாதிரி நம்ம இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பொங்க பேசி அன்னைக்கு மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து ஸோ இந்த போராட்டம் வந்து பயங்கரமா போகுது. இந்த முறை கூட்டத்தில் நம்ம ஹீரோ கலந்துக்கல. பட் ஹீரோடைய அப்பா அந்த கூட்டத்தோட கூட்டமா அந்த போராட்டத்தில் இந்த பொண்ணு என்ன பேசுறா அப்படின்ட்டு நின்று கவனிச்சுட்டு இருக்கிறாரு. யாரும் அவரை கவனிக்கல. அப்புறம் போராட்டங்கள்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறமா இவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறா பாருங்க. அப்ப அங்க இருந்து வராரு, ஆடம்ஸ் வராரு. வந்து இவகிட்ட வந்து பேச்சு கொடுத்து இதுவும் அவளுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் தான் ஆடம்ஸ் சொல்லிட்டு. எங்க பாருமா, நீ என்ன தான் கூட்டத்தை திரட்டி என் வீட்டு முன்னால குட்டிக்காரனை அடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பில்டிங் கட்டதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்தாச்சு. அவனுக்கு பணம் கொடுக்கணுமோ அவனுக்கு பணத்தை கொடுத்து எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அந்த கடவுளை நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றப்போ நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க, அங்க பாருங்க உங்ககிட்ட அதிகாரம் இருக்கலாம், நீங்க வச்சிருக்கிற செல்வாக்கு மூலமா அந்த அதிகாரிகளை நீங்க கைக்குள்ள போட்டுக்கலாம். ஆனா பாமர மக்களாக்கிய நாங்க இதை நாங்க சும்மாவே விட மாட்டோம். எங்க உயிரே போற அளவுக்கு இந்த போராட்டத்தை நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் இப்படி ஆக்ரோஷமா சொன்னா அவர் சொல்றாரு, இங்க பாருமா வெள்ளையப்ப இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் கிரட்டெல்லாம் இங்க வந்து எடுபடாது, கிளம்புன்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை ஒரு பொருட்டாவே எடுக்காம அவர் பாட்டுக்கு போறாரு. அதே சமயம் இந்த லாசி நம்ம ஹீரோன் பண்ணக்கூடிய அந்த போராட்ட வீடியோவை பார்த்து இந்த பொழுது அன்னைக்கு நம்ம ஜாக்கப்போட உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இருந்தா அப்படின்ட்டு இந்த உண்மை இந்த பைத்தியத்துக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோனுடைய அந்த பேக்கரிக்கு வாராம். போக்கெல்லாம் கொடுத்துட்டு இதுதான் உன்னுடைய கடையா அப்படின்னு பாக்குறாப்ல. நீ வருவன்னு சொல்லிட்டு நான் உனக்காக ஸ்பெஷலா ஒரு கேக் பண்ணி வச்சிருக்கேன், இது என்னுடைய சீக்ரெட் ரெசிபி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் லெமன் கேக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது நம்மால் சாப்பிட்டு பார்க்குறோம். சாப்பிட்டு பார்த்தா இது அப்படியே அவங்க பாட்டி பண்ற மாதிரியான ஒரு கேக் மாதிரியே இருக்குது, அந்த சாயல் இருக்கு. அப்படி மறந்து போயிருந்தாப்புல இது எங்க பாட்டி தான் பண்ணுவாங்க, இந்த ரெசிபி உனக்கு எப்படி கிடைச்சது? ஆக்சுவலா அவங்க இப்ப இல்ல, ஆனா எப்படி பண்ண? ஆக்சுவலா நம்ம ஹீரோன் ரேண்டமா பண்ண ஒரு ரெசிபி தான் அவங்க பாட்டி பண்ண கேக்கோட மேட்ச் ஆகுது போல. உங்க பாட்டியும் என்ன பேஸ்ட்ரி செஃபா இருந்தாங்களா அப்படின்ட்டு கேட்கிறப்போ இல்ல அவங்க ஒரு சில ரெசிபில மட்டும் தான் ரொம்ப ஸ்பெஷல், அதுல இந்த லெமன் கேக் தான் அடிச்சுக்கவே முடியாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்க அப்பா இந்த கேக்கு சாப்பிட்டாருன்னா அவ்வளவுதான் அப்படியே சைலண்ட் ஆயிடுவாரு. இந்த கேக்குக்கு எங்க அப்பா அடிமை. எங்க பாட்டி பண்ணி கொடுக்குற இந்த கேக்கை வச்சு எங்க அப்பா கிட்ட எதுனாலும் நாங்க கறந்துருவோம், இதை கொடுத்து எதை பண்ண சொன்னாலும் உடனே பண்ணிடுவாரு. இப்ப மட்டும் எங்க அப்பா இந்த லெமன் கேக்கு சாப்பிட்டாருன்னா அவ்வளவுதான் அப்படியே கண்ணில் தாரையா கண்ணீர் வந்துடும், அப்படி மிரண்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்றப்போ அப்படியா கண்டிப்பா உங்க அப்பா ஒரு நாள் மீட் பண்ணி கொடுத்துலாமே வந்து சொல்றாப்ல. ஆக்சுவலா இவங்க அப்பா தான் ஆடம்ஸ் சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஹீரோ அந்த உண்மையை சொல்லலாம் ட்ரை பண்றான். இந்த மாதிரி ஆக்சுவலா எங்க அப்பா யாரு தெரியுமான்னு சொல்ற அளவுக்கு போறான். அப்ப நம்ம ஸ்டெபி வந்துருந்தாங்க. உள்ள வந்துட்டு ஹே ஜேக்கு அன்னைக்கு என்னப்பா போர்டு பிடிக்க வந்த, அப்படியே என் ஃப்ரெண்டோடைய கையும் கரம் பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் இதுவும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்களா, நான் எதுவும் கரடி மாதிரி உள்ள வந்துட்டானா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ஓகே நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க நான் போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. அப்ப ஹீரோன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம ஃப்ரைடே மீட் பண்ணலாமா, நான் ஃப்ரீ தான், வேலை எதுவுமே கிடையாது, ஜாலியா நீங்க ஃபுல்லா சுத்தலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றப்போ நம்மளுக்கு அதேனால தான் அவங்க அப்பா ஏதோ ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காரு போல. ஸோ கண்டிப்பா ஆஃபீஸ் விட்டு வெளியே வர முடியாதுங்கிறதுனால அன்னைக்கு தான் எங்க அப்பாவோட ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு புசுக்குன்ட்டு வார்த்தை
வார்த்தையை விட்டுட்டு தான் ஏதோ உங்கள் அப்பாவுடைய வேலையா? ஆமாம் ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னார், இப்படி ஒரு வெளி ஸ்டேட்டில், நான் அது வரைக்கும் அவரை கூப்பிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு மட்டும் முடியாது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, மறுநாள் நம்ம எங்கே வேணாலும் போகலாம், ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன்ட்டு கிளம்புறப்போ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லி ஆரம்பித்த ஸ்டெஃபி வந்தால் மறந்துட்டோம்ல அப்படின்ட்டு கேட்டால், அது ஓகே நம்ம வெளியே போவோம் தெரியுமா, அன்னைக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கும் சொல்லாமல் நம்ம ஆளுங்கேருந்து எஸ்ஐ வந்துருதாப்ல. இந்த பக்கமாக வழக்கம் போல் அப்பாவோட மீட்டிங். பில்டிங் சொல்கிறாங்க. அப்படி என்ன பில்டிங்பா அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் கிடையாது, அப்பார்ட்மெண்ட் தான். பெரிய அடுக்குமாடு குடியிருப்புகள் தான் கட்ட போகிறாங்க, அதை நம்ம வேற எங்கேயாச்சும் கட்டலாமேன்னு சொல்லிட்டு இவன் வழக்கம் போல் சொல்கிறான். வழக்கம் போல் அப்பா டென்ஷன் ஆகிட்டு போகிறாரு. இவனும் கோவத்தில் வெளியே வந்திருந்தான். ஹேங் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, என்னடா உனக்கு ஆச்சு, ஏன் அப்படி அந்த பொண்ணுக்காக அப்படி பண்ணுற, அந்த பொண்ணுக்கும் உண்மையாக இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கும் உண்மையாக இல்லாமல் ஏன்டா அப்படி இருக்கிற, அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சு உன்னை விட்டு போனால் என்ன பண்ண போகிற, அதுலேருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம், சிரமமாகும், கொஞ்சமாச்சு யோசிச்சு அந்த பொண்ணுகிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லு, உங்கள் அப்பாக்கு நீ சொல்லி ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணுன்னு சொன்னால் நம்மளால் அலட்சியமாக இருக்கிறான், எப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்போ நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்து போயிருந்தாப்புல. கட் பண்ண இந்த பக்கமாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆர்டர் வருது. இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குது, அந்த பார்ட்டிக்கு நல்ல டிசைனாக ஒரு கேக் ஒன்று பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த நாசி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு நாள் வெளியே போகலாமான்னு கூப்பிடா தெரியுமா, அன்னைக்கு எங்கள் அப்பாவோட வெளியே வேலை இருக்குன்னு சொன்னான்ல, அன்னைக்கு வேற ஒன்றுமே கிடையாது, ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு தான் இவன் அந்த கேக்கு கொண்டு வர சொல்கிறா. அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோ கண்டிப்பாக இருப்பான், எல்லாருமே இருப்பாங்க, அங்கே வச்சு இது எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவளுடைய பிளான் போல. இது தெரியாமல் நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கை வந்து பார்த்து பண்ணுறாங்க. இந்த கேக் பண்ணுற சீனை மட்டும் அப்படியே கொஞ்சம் காட்டுறேன், இது நம்ம சேனலுக்கே கொஞ்சம் ஸ்பெஷல் ஆச்சுல்ல, அந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து உதவி பண்ணுறாங்களா, செம்மையாக பண்ணி முடிச்சாச்சு, செம்ம ஃபினிஷ் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன கிளம்பலாமான்ட்டு அவங்க வேனில் அந்த கேக் எடுத்து வச்சு நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல பார்த்தா நம்ம ஹேங்கும் ஹீரோவும் வழக்கம் போல் அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ இந்த நாசி வேணுமே வந்துட்டு ஏய் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கொலாவர ஆளா, இங்கே பாரு என்ன டார்லிங் சொல்லாதுன்னு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், நானே கொஞ்சம் அப்செட்டில் இருக்கிறேன் விடுமா அப்படின்னு சொன்னா, என்ன அப்செட்டில் இருக்கிற, நான் அதை தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு இது நொய்னு நச்சரிச்சிட்டே இருக்குது. ஐயோ உன் தொலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்மால் நழுவ பார்த்தா இப்போ இந்த நாசி வலுக்கட்டாயமாக நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சு நம்ம டவுன்லேயே ரொம்ப ஃபேமஸான கேக் பண்ணுற ஒரு பொண்ணு இருக்குதாமே, அந்த பொண்ணு கூட விக்டோரியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் பேசுகிறத வச்சு தெரிஞ்சு போச்சு, இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பார் ஜேக் எனக்கு எல்லாமே தெரியும், உங்கள் வீட்டு முன்னால் அந்த பொண்ணு தான் ப்ராடெஸ்ட் பண்ணுது, ஆனால் அந்த பொண்ணோட நீ டேட் பண்ணிட்டு இருக்கிற பாரு, எல்லா மேட்டருமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ பாரு உங்கள் அப்பா அங்கே தான் நிற்கிறாரு, நினச்சா அவங்க நைனா கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிடுவேன், இந்த வாராருப்பாருன்னு சொல்கிறப்பவே அவங்க அப்பா என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்க வராரு. சொல்கிற அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுறா. அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா உனக்கு இப்போ என்ன வேணும்ட்டு வந்து கேட்டா, ஒன்றும் இல்லைப்பா என் கூட சேர்ந்து இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் அப்படி ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணலாமான்ட்டு கேட்டா, சரி உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினா நீ வந்து இதுக்கப்புறம் இதை அப்படியே மறந்துடுவியா, யாட்டி சொல்ல மாட்டியான்னு கேட்டா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்கா பிளான் பண்ணி நம்ம ஹீரோவை வலுக்கட்டாயமாக இழுத்து நடனம் ஆடிட்டு இருக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே கேக் எடுத்துட்டு உள்ள வந்து பார்த்தா இந்த மாதிரி ஹீரோ டான்ஸ் ஆடத்தை பார்த்து ஸ்டெவி சொல்றா, அங்கே பாட்டி உன் ஆள் மாதிரி இருக்கிறான் அப்படின்ட்டு வந்து சொல்றப்போ இவளும் பின்னால பார்த்துட்டு போய் பார்த்தா ஆக்சுவலாக நம்ம ஹீரோ தான். பார்த்ததுமே நம்ம ஆள் ஷாக் ஆயிட்டான், இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருது, நெருக்கமா அப்படி ஒரு பொண்ணோட என்ன செக் பண்ணிட்டு இருக்கிற, இந்த டைம்ல உங்க அப்பாவோட எங்கேயும் நீ வெளியூருக்கு போறேன்னு சொன்ன, ஆனா இந்த பார்ட்டில இந்த காஸ்டியூம்ல ஒரு பொண்ணோட நெருக்கமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கிறப்பவே இந்த நாசி போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. பத்திக்கிட்டும் அங்க இருந்து நைஸா நழுவி போக நம்ம ஹீரோ எவ்வளவு சமாதானப்படுத்துறான், இங்க பாரு விக்டோரியா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் உண்மையா சொல்றேன், விலாவரியா சொல்றேன்னு சொன்னா கூடுதலா இவங்க அப்பா வர வந்துருத்தாரு. புரட்சி பொண்ணு என்ன இந்த பக்கம் என் பையனோட என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னு கேட்கிறப்போ எது பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்குக்கு மேல ஷாக் ஆயிருது. இப்பதான் எல்லா உண்மையும் புரிய வருது. சோ நீ வெயிட்டர் கிடையாதா, அப்ப இந்த பணக்காரனோட பையனா, எதுக்காக ஏன் கூட பழகுன, எதுக்கு எனக்கு ஆசை ஏற்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்பவே, ஓகோ உங்க கம்பெனிக்கு எதிராக இந்த மாதிரி நான் போராட்டம் பண்றேன், சோ என் கூட பழகி எப்படியாச்சும் இந்த முயற்சி கைவிட வைக்கலாம் அப்படின்ட்டு பையன் என் கூட பழகுனியா, சொல்லு ஜெய்க்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. இவன் சொல்றான், விக்டோரியா உனக்கு இப்ப சொன்னா புரியாது, நான் சொல்றதை கேளு, நான் உண்மையா உங்ககிட்ட பழகுனேன், நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்திரப்பவே இந்த சைட்ல இருந்து நாசி வேற வீடியோ ஷூட் பண்ணிட்டு இந்த மாதிரி பணக்கார பசங்களுக்குலாம் இதான் சும்மா விளையாட்டுமா சும்மா பழகுவாங்கன்னு வேற ஏத்தி விட, ஓகோ எங்களை மாதிரி பாவப்பட்ட பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. பின்னால போய் எவ்வளவு சமாதானப்படுத்த பாக்குறான். அவங்க பாட்டுக்க வேணாம் அப்படியே ட்ரை பண்ணி வராங்க. ஸோ ஸ்டெஃபிக்கே வந்து என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப நல்லா
பையனா இருந்தான், என்னடா இப்படி ஏமாத்தினான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டம். இவன் திரும்பி அழுதுகிட்டே ட்ரை பண்ணி வரா. ஸோ எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, என் லைஃப்ல வரவங்க எல்லாரும் எதுக்காக என்கிட்ட பொய்யா பழகுறாங்க, எதுக்கு பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே புலம்பிட்டு வரா. ஸ்டெஃபி தான் சமாதானப்படுத்திட்டு வராங்க. இந்த பக்கமா நம்ம ஹீரோ அப்படியே உடஞ்சு உட்காந்துருக்கிறான். அப்பா வந்துட்டு டே அந்த பொண்ணோட எதுக்கு பழகுன, நம்ம கம்பெனிக்காக பழகுனியா இல்ல வேற எதுமான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, அப்பா நான் அவளை காதலிக்கிறேன்ப்பா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்பா கிட்ட புலம்புறான். 2 நாள் போகுது. நம்ம ஹீரோ அதுல இருந்து மீளவே முடியல. ஏன்னா உருகி காதலிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அவனே இப்படி பொய்யா பழகிட்டானேன்ட்டு அவங்க தலையிலே அடிச்சுக்கிற மாதிரி தான் ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. நம்ம ஆள் வேற ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கறான். ஃபோன் எடுக்கிறதாவே இல்லை. ரொம்ப கோவப்படுறாங்க, அழுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய போராட்டம் அதை வந்து கைவிடுறதாவே இல்லை. அதுக்கான வேலைகளும் பார்க்கறாங்க. ஆனா ரொம்ப சோகமா இருக்கிறா. ஸ்டெஃபி தான் வந்து கூடவே ஆறுதலா இருந்து சரி மனசு தளர விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போவே ஒரு கொரியர் பொண்ணு வந்து ஏதோ ஒரு பார்சல் கொடுத்துட்டு போறாப்ல. ஓகேன்ட்டு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா நம்ம ஹீரோ அன்னைக்கு லைப்ரரியில் வச்சு பார்த்தா தெரியுமா அவளுக்கு பிடிச்ச ரொம்ப காஸ்ட்லியான புக்கு. அதுதான் ஆக்சுவலாக நம்ம ஹீரோ தான் சமாதானப்படுத்துறதுக்காக அனுப்பி வச்சிருக்கிறான். புக்கை கூட வந்து பார்த்துட்டு அப்படி தூக்கி எரிஞ்சு ஓரம் கட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஸ்டெஃபிக்கு என்ன தோணுதுன்னா உண்மையா அந்த பையன் பொய் சொல்ற மாதிரி தெரியல, ரொம்ப நல்லவனா தான் இருப்பான், நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமோன்னு சொல்லிட்டு ஸ்டெஃபி வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் அவங்க கோபம் மாத்திரம் இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி அவன் தொடர்புக்குள்ள ட்ரை பண்ணா கூட நிராகரிக்கிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட போகுது. மனசு அதுல இருந்து இன்னுமே மீள முடியல. இதுல வர கூடுதலா பாத்தீங்கன்னா இவங்க கடையெல்லாம் கிட்டத்தட்ட இடிக்க போற நிலைமைக்கு ஆயிடுச்சு. நம்ம ஹீரோன் அப்படியே சோகமா இருந்துட்டு இருக்கிறா. கடையில் அப்படி இருக்கிறப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு யோசனை. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, வேகமா அந்த லெமன் கேக்கு செஞ்சுட்டு அவசரமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு தான் வரா. ஸோ அங்க ரிசப்ஷனிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கூட மீறி உள்ள ஓடி வந்து இந்த மாதிரி இவங்க 3 பேருமே உட்கார்ந்து இருக்கிறப்போ வேகமா செஞ்ச கேக்கு போல இருந்தாலுமே இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து கேக்கோட வந்து நிப்பாலாம். உடனே ஆடம் வந்து கேட்குறாரு, உனக்கு என்னமா வேணும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ, இங்க பாருங்க ஆடம்ஸ், உங்ககிட்ட இருக்கிற பவருக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா வாழ்க்கையில பணம் தான் முக்கியம், பணம் தான் எல்லாமே தீர்மானிக்கும் அப்படிங்கறத நீங்க நம்புறீங்கன்னா இந்த கேக்கை ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க. ஆக்சுவலா உங்க பையன் இந்த கேக்கை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டான். உங்க அம்மா பண்ணக்கூடிய கேக், அதுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு எமோஷன்ஸ் இருக்காமே, ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறப்போ, என்னம்மா கேக்கை வந்து எனக்கு லஞ்சமா கொடுத்து இந்த முயற்சி கைவிட சொல்றியா, இது உனக்கே சின்ன பழத்தனமா தெரியல, திடீர்னு கேக் எடுத்து வந்து நின்று இதை சாப்பிடுங்கன்னு சொல்றியா அப்படின்னு கேட்குறப்போ, அங்க பாருங்க உங்க அம்மாவை நீங்க மிஸ் பண்றீங்கன்னா இந்த கேக்கை சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படும், ஒரு தெளிவு ஏற்படும், இதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க. ஆமாப்பா நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்கப்பா, இதை சாப்பிட்டு பாருங்கப்பா அப்படின்னு சொல்றப்போ, அங்க பாரு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இதுல வேற நம்ம ஹீரோ கிட்ட அந்த வெறுப்பையும் காமிச்சுக்கிறாங்க. ப்ளீஸ் சார் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சோன்னு சாப்பிட்டு பாருங்க, நான் எதுக்காக இவ்வளவு ட்ரை பண்றேன்னா அந்த கடைகள் எங்களுக்கு அவ்வளவு முக்கியம், எனக்கு மட்டும் இல்ல அந்த கடைகளை நிர்வகிக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமையாளர்களுக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் அவங்க வாழ்க்கைக்காகவும் குடும்பத்துக்காகவும் திடீர்னு அவங்களுடைய கடையெல்லாம் நீங்க பறிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, அவங்க வீடு வாடகை அவங்களுடைய வருமானம் அன்றாட வாழ்க்கைன்ட்டு முற்றிலுமா பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு பணம் முக்கியமா, கொஞ்சம் ப்ளீஸ் சார் யோசிச்சு பாருங்க சார் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இந்த கேக்கை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன், இதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்றா, ஏதோ நம்ம அம்மா பண்ண கேக்கு அதெல்லாம் சொல்றாளேன்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுறாரு. அவ்வளவுதாங்க அப்படியே அழுதே போயிருந்தாரு. உண்மையாவே அவருடைய அம்மாவை பயங்கரமா ஞாபகப்படுத்துது. நம்ம ஹீரோ சொன்னா தெரியுமா, இந்த கேக் எங்க அப்பா கிட்ட கொடுத்தா போதும், சாவி போட்ட பொம்மை மாதிரி தான், அவரை வந்து எப்படி வேணாலும் டியூன் பண்ணலாம் சொன்னான்னு தெரியுமா. அப்படி இந்த சாதாரண கேக்கு அவர் ஏதோ ஞாபகப்படுத்தி ஏதோ சாந்த நிலைக்கே போயிருந்தாரு. நம்மளும் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டோம், எத்தனை பேர் கால் கையெல்லாம் பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்திருப்போம்ல, நம்ம கஷ்டப்படுறப்போ அந்த கஷ்டத்தை எவனாச்சும் உணர்ந்தானா இல்ல, ஆனா இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து நாமளும் அப்படியே ஃபாலோ பண்ணா அது நல்லது கிடையாது. கண்டிப்பா இந்த பணத்தெல்லாம் தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் கொடுத்த இந்த கேக்கு அப்படி சாப்பிட்டதுமே வேலை செய்யுது, கொஞ்சம் மனசு மாறுதாரு. நம்ம ஹீரோ பார்க்குறான், ஆகா அப்படியே ஒர்க் அவுட் ஆகுது டோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் பார்க்குறாப்ல. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவ கடையில் அப்படியே சோகமா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறா. யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். உடனே வந்துட்டு அவன் மேலே தான் இருக்கிற கோவத்தில் எதுக்கு இங்கே வந்த, உங்கள்கிட்ட எனக்கு பேச இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான விஷயம் ப்ளீஸ் கதவை திறன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டதுனால திறந்து என்னன்ட்டு கேட்குறப்போ, நீ கொடுத்த கேக் வேலை செஞ்சிருச்சு, எங்க அப்பா மனசு மாறிட்டாரு, உங்க கடை சேஃப், எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னா என்ன சொல்றேன்னு கேட்டா, ஆமா அது மட்டும் கிடையாது, நான் உனக்கு வந்து தேங்க் பண்ணணும், அந்த கேக்ல என்னதான் மேஜிக்னு தெரியல, எங்க அப்பா அவருடைய வேலைகள் எல்லாத்தையுமே பாரத்தெல்லாம் கீழே இறக்கி வச்சிருக்காரு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்காரு, பணத்தை விட மத்தவங்க வாழ்க்கையும் முக்கியம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த கேக்ல எங்க பாட்டியோட ஆவி கிவி வந்துச்சான்னு தெரியல, எங்க அப்பா டோட்டலா மாறிட்டாரு தெரியுமா, இனிமேல் உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, உங்க கடை சேஃப் அப்படின்னு சொல்றப்போ இவளுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற அளவுல சந்தோஷம். அப்ப ஏதோ வயலன்ஸ் சத்தவங்க என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இவளை வந்து ரொமான்டிக்கா கன்வின்ஸ் பண்றதுக்காக நம்மால் வயலனிஸ்ட்லாம் வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறான். இது எதுக்கு அப்படின்னு கேட்டா, இது எதுக்கு உன்னை கன்வின்ஸ் பண்ணதான் முடியாது, உன் மேல இன்னும் கோவம் எனக்கு தனியில, என்கிட்ட நீ எப்படி போய்
சொல்லலாம், பொய் சொல்லி என்கிட்ட நீ எப்படி பழகலாம், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, போ கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் மேலே இன்னும் வெறுப்பு காட்டுறாங்க. இங்கே பாரு, தயவு செஞ்சு சொல்கிறேன் கேளு, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நான் அவங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நீ கண்டிப்பாக என்னை விட்டு போயிருப்ப, அதுக்கு தான் நான் பயந்தேன், நான் உண்மையாக உன்னை காதலிக்கிறேன் விக்டோரியா, உன்னை விட்டு நான் போக மாட்டேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையா வந்து கெஞ்சிரா, அவளை கன்வின்ஸ் பண்ணுறான். அவளுக்குமே வந்து இவனை மறக்கவே முடியல தெரியுமா. இங்கே பாரு, எனக்கு உன் மேலே கோபம் தனியவே இல்லை, பட் இருந்தாலும்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சொங்கிட்டு உன்னை மறக்கவே முடியலையே, என் மண்ணிலேருந்து போய் தொலைய மாட்டேன்றியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானமாகறாங்க. விக்டோரியா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி அவங்களோட காதலை வெளிப்படுத்தி முத்தங்கள் பரிமாறி இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து போகிறாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோனும் ஸ்டெஃபியும் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஆர்டருக்காக கேக் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஸ்டெஃபி சொல்கிறாங்க நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு வந்து சொல்கிறாப்லையா. அப்படி என்ன கதைன்னு பார்த்தா ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுடைய கல்யாணம் தான். ஸோ அவங்க கல்யாணத்துக்கே அவங்களே வந்து கேக் செஞ்சு கொண்டு வந்துருக்காங்க போல. ஸோ அப்படியே வந்து நம்ம ஹீரோ அப்பாவுடைய சம்மதத்தோட ரெண்டு பேருமே மகிழ்ச்சியாக திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குது. அண்ட் கல்யாணம் முடிஞ்சு கையோடு அப்படி போகிறாங்க தெரியுமா. அதில் ஹேங்கும் நம்ம ஸ்டெஃபியும் கை கோர்த்து போகிற மாதிரி தெரியுது, என்ன சங்கதின்னு தெரியல. ஸோ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.